உண்மையான புராண செய்தி என்ன? ஐயப்பன் இந்த மண்ணில் அவதாரம் செய்வதற்கான புராண செய்தி என்ன? பொதுவாக பெண் என்றால் பேயும் இறங்கும் என்பார்கள். பிரம்மா இறங்க மாட்டாரா? கண்ணை மூடி கடும் தவம் செய்த இந்த லீலாவதி என்கின்ற மகிஷமுகியின் தவத்தை மெச்சி வேண்டும் வரம் கேள் என்று விட்டார் பிரம்மா. உடனே மரணமிடா பெருவாழ்வு அப்படின்னு சொல்லிட்டார். சிவசக்தியும் விஷ்ணு சக்தியும் ஒன்று திரண்டு ஹரிகர சுதனாக நான் பிறக்க வேண்டிய அவதாரம் வந்துவிட்டது, நீங்கள் செல்லுங்கள்னாரு. அப்படி தோன்றிய வரலாறு தான் இந்த ஹரிகர சுதன் வரலாறு. ஒரு நாள் குதிரை மேலே ஏறி வேட்டைக்கு போகும்போது பம்பா நதிக்கரை 2 பாறையில் ஒரு குழந்தையனுடைய அழுகுரல் போய் பார்க்குறாரு. சின்ன சின்னதாக கோத்த மணி மாலைகளோடு ஒரு பச்சிலம் குழந்தை. அப்படி நிமிந்து பார்க்குறாரு. முப்புரி நூலோட தாளம்பு குடையோட ஒரு பெரியவர். எடுமன்னார். எடுத்தார் குழந்தைய, அப்படியே கிட்ட கொண்டு போனார். மார்போட மார்பா அணைச்சார். கிருஷ்ண பக்தரை விட தாய் தந்தையை காத்தது போல தாயின் தலைவலியை தீர்ப்பேன்னு போனா மகிஷமுகியை வதம் செய்ய வேண்டிய நேரம் வந்தது. வதைத்தான். சிவகணங்களே புலியாக மாறியது. புலிக்கூட்டமாக வீட்டிற்கு வந்தான். நாடே ஸ்தம்பித்தது. மகாராணி, மந்திரி, மருத்துவர் மண்டியிட்டு வணங்கி பாவ மன்னிப்பு கேட்டார்கள். இன்றைய புலர்காலை பொழுதில் புதிய விடிகளில் அருள் தரும் ஐயப்பன் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடிய இருமுடி பிரியன், இன்னல்களை தீர்க்கின்ற அந்த மணிகண்டனை பற்றிய செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். ஒரு நல்ல கேள்வியை ஐயப்ப பக்தர்கள் ஒன்று திரண்டு அனுப்பியிருக்கிறார்கள். உண்மையான புராண செய்தி என்ன? ஐயப்பன் இந்த மண்ணில் அவதாரம் செய்வதற்கான புராண செய்தி என்ன? நல்ல அதாவது மகிஷமுகி, மகிஷாசுரனுடைய தங்கை மகிஷமுகி. அவளுக்கு தமிழில் லீலாவதின்னு பேர். பிரம்மனை நோக்கி கடும் தவம் புரிகின்றார். கானகத்திலே கண்ணை மூடி கடும் தவம். பொதுவாக பெண் என்றால் பேயும் இறங்கும் என்பார்கள். பிரம்மா இறங்க மாட்டாரா? கண்ணை மூடி கடும் தவம் செய்த இந்த லீலாவதி என்கின்ற மகிஷமுகியின் தவத்தை மெச்சி வேண்டும் வரம் கேள் என்று விட்டார் பிரம்மா. உடனே மரணமிடா பெருவாழ்வு அப்படின்னு சொல்லிட்டார். இவர் தந்தேன்னு சொல்லிட்டு அது எப்படி மரணம் இல்லாமல் இருக்க முடியும்? அதுக்கு ஒரு அமெண்ட்மெண்ட் இஷ்யூ பண்ணணும்ட்டார். தந்துட்டேன், மரணமில்லாத வாழ்வு தான், ஆனாலும் மரணம்ங்கிறது இயற்கை, அதுக்கு ஏதாவது. உடனே மகிஷமுகி சொல்கிறா, ஒரு இறை குழந்தை, சிவசக்தியும் விஷ்ணு சக்தியும் இணைந்து பெற்ற குழந்தை, சில நாட்கள் அல்ல 12 ஆண்டு மண்ணுலகில் பணிவிடை, அதன் பிறகு எனக்கு மரணம் எய்தலாம், அப்படியே நடக்கட்டும்ட்டாரு. இதெல்லாம் நடக்குமா அப்படின்றதுனால தந்தேன்ட்டார். சாதாரணமாகவே வரம் கிடச்சிட்டா யாரையும் பிடிக்க முடியாது மனுஷனைய. மகிஷமுகி அரக்கர் குலம், விண்ணுக்கு மண்ணுக்கு எங்கி குதிச்சா. தனக்கு வரம் கிடைத்த மகிழ்ச்சியில் எல்லாரையும் ஆட்டி படைத்தா. துன்பங்கள் துவண்டு போன எல்லோரும் கண்ணீர் விட்டபடி தேவர்கள் முனிவர்கள் எல்லோரும் ஒன்று திரண்டு மக்களை அடைத்து கொண்டு நேரடியாக பரம்பொருளாகிய எம்பெருமானாகிய சிவபெருமானிடத்தில் போவதற்கு அஞ்சி விஷ்ணுவிடத்தில் போய் மண்டியிட்டு அழுதார்கள். விஷ்ணு முடிவு பண்ணார், சரி நீங்கள் எல்லாம் வந்து சொல்லிட்டீங்க, இப்போ போய் சிவன்கிட்ட முறையிட்டுலாம். ஆனால் ஒன்றே ஒன்று, இந்த மகிஷமுகியை வதம் செய்வதற்கு எப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அவர் சொல்கிறாரு, புராண செய்தி, சிவசக்தியும் விஷ்ணு சக்தியும் ஒன்று திரண்டு ஹரிகர சுதனாக நான் பிறக்க வேண்டிய அவதாரம் வந்துவிட்டது, நீங்கள் செல்லுங்கள்னாரு. அப்படி தோன்றிய வரலாறு தான் இந்த ஹரிகர சுதன் வரலாறு. அடுத்து ஒருத்தர் கேட்குறாங்க, இது புராணம், வரலாறு உண்டா ஐயப்பனுக்குன்னா தாராளமாக உண்டு. எப்படி? கேரளத்தினுடைய வளமான தேசங்களில் ஒன்று பந்தளம். அந்த பந்தளத்தில் ராஜசேகர மன்னன் ஒருத்தர் வெண்கொற்றக்குடை கவிடாது ஆட்சி செய்தார். அவருக்கு எந்த குறையும் இல்லை. ஏன்னா மக்களை அவ்வளவு இன்பமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வச்சுருந்தார். ஆனாலும் ஒரு குறை இருந்தது. என்ன குறையே இல்லை, மக்களுக்கு மகிழ்ச்சி இருந்தது. மக்களுக்கு இவருக்கு ஒரு மனக்குறை. தனக்கு பிறகு
தன் குலத்தை தன் இனத்தை காப்பதற்கு வாரிசு இல்லையே. எப்படி தசரதன் ராமாயணத்தில் பிரிது ஒரு குறை இல்லை எனக்கு பின் இந்த வையகம் மறுகுறும், அந்த மாதிரி துடிச்சார். வேட்டைக்கு போவார். ஒரு நாள் குதிரை மேலே ஏறி வேட்டைக்கு போகும்போது பம்பா நதிக்கரை 2 பாறையில் ஒரு குழந்தையனுடைய அழுகுரல் போய் பார்க்குறாரு. சின்ன சின்னதாக கோத்த மணி மாலைகளோடு ஒரு பச்சிலம் குழந்தை. அப்படி நிமிந்து பார்க்குறாரு. முப்புரி நூலோட தாளம்பு குடையோட ஒரு பெரியவர். எடுமன்னார். எடுத்தார் குழந்தைய, அப்படியே கிட்ட கொண்டு போனார். மார்போட மார்பா அணைச்சாரு. மக்களை தொய்வின்றி காக்கக்கூடிய மன்னா மணி மாலையோடு இருப்பதால் இவருக்கு மணிகண்டன் என்று பெயர் சுட்டி வளர்ப்பாய், இது உன் குழந்தை அப்படி நன்றி சொல்வதற்கு பந்தல மகாராஜா பார்க்குறாரு. வந்த பெரியவர் காணா போயிட்டார். அப்படிதான் மணிகண்டன் இந்த மண்ணுலகில் அவதாரம் செய்து காட்டுத்தீயாக செய்தி பரவி பந்தளத்தில் வளர்ந்தார் என்பதுதான் மரபு. இப்போ அடுத்த ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஸ்ரீலங்காலேருந்து மகேஸ்வரன் ஒருத்தர் எழுதியிருக்கார். ஐயப்பனுக்கு கோவில் எப்படி வந்தது? நல்ல கேள்வி. மகிஷமுகிய வதம் செய்ய ஹரியும் அரணும் இணைந்தார். பந்தல மகாராஜா குழந்தையாக வளர்ப்பு பிள்ளையாக வந்தார். நாட்கள் ஓடியது. மகாராணிக்கு கரு வந்து குழந்தை வந்துருச்சு. 2 பேரும் உரிய பருவம் எய்தினார்கள். 2 குழந்தைக்கு வேறுபாடு கருதலை மகாராணி. சொந்த குழந்தையாக வளர்ந்தாங்க. இருந்தாலும் ஆட்சிக்கட்டில் ஒருவருக்குத்தான் என்றவுடன் மகாராணியின் மனதை மந்திரி மயக்கினார். தலைவலி டிராமான்னு போட்டாங்க. உள்ளூர் வைத்தியர்லேருந்து உலக வைத்தியர் வரைக்கும் வந்து பார்த்தாங்க. எதுவும் நடக்கலை. கடைசியாக ஒரு மருத்துவர் திட்டம் போட்டார். இந்த தலைவலியை நீக்கணும்னா ராஜா பச்சை இலைகளை புளிப்பாலில் கலந்து கொடுக்கணும். அதுக்கு எப்படி முடியும்னார். உடனே மணிகண்டன் துடித்தான், எழுந்தான். ராமகாதையிலே தாயின் சொல்லை ராமன் கேட்டது போல கிருஷ்ண சரித்திரத்திலே புண்டரிகன் கிருஷ்ண பக்தரை விட தாய் தந்தையை காத்தது போல தாயின் தலைவலியை தீர்ப்பேன்னு போனா மகிஷமுகியை வதம் செய்ய வேண்டிய நேரம் வந்தது. வதைத்தான். சிவகணங்களே புலியாக மாறியது. புலிக்கூட்டமாக வீட்டிற்கு வந்தான். நாடே ஸ்தம்பித்தது. மகாராணி மந்திரி மருத்துவர் மண்டியிட்டு வணங்கி பாவ மன்னிப்பு கேட்டார்கள். உடனே மணிகண்டன் சொன்னால் என் அவதார நோக்கம் முடிஞ்சிருச்சு. இப்போ தான் நீங்கள் ஏன் கோவில்னு தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஒரு அம்பை எடுத்தார். நேர மலைப்பகுதியில் விட்டார், புல்மேட்டுக்கு பக்கத்தில். இந்த அம்பு விழுகின்ற இடத்தில் எனக்கு ஒரு ஆலயம் கட்டுங்கள், என் உருவத்தை பிரதிஷ்டை செய்யுங்கள். ஒவ்வொரு மகர சங்கராந்திரி அன்றும் மாலை நேரத்தில் கதிரவன் உள்ளிழுக்கக்கூடிய வேளையில் ஜோதி சொரூபமாக வருவேன். அப்போது உங்கள் அரண்மனையில் நான் பயன்படுத்திய அணிகலன்களை எடுத்து வந்து கதவை திறந்து என் திருமேனியில் சூட்டி தூவதீப ஆராதனை காட்டக்கூடிய அதே வேளையில் மின் நட்சத்திர வடிவில் 3 முறை தோன்றி மறைவேன். தேவர்களும் முனிவர்களும் எனக்கு பூஜை செய்வார்கள். எல்லோரும் ஜோதி சொரூபனை வழிபடுங்கள் என்று சொல்லி உருவானது தான் இந்த மணிகண்டன் திருக்கோயில்.